நீங்கள் வந்து ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கிற பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து மக்களுக்கு புரியட்டும் அப்படின்றதுக்காக இது நான் ஓனாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சசிகலாவும் ராமதாஸும் கூட்டணி வைக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பெரும்பான்மை என்னன்றது தெரியும் அந்த வன்னியர் சமூகத்திடையில. சசிகலாவுடைய பெரும்பான்மை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சசிகலா அப்படின்னாலே மக்கள் மனசில் ஒரு அதிருப்தியான எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க, தமிழக மக்கள் மனசில். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருடைய கூட்டணி வந்து எந்த வகையான சாத்தியக்குரிய எனக்கு புரியல. இவருக்கு அது என்ன பலத்தை கொடுக்கும்? இவங்களுக்காவது ஒரு வகையில் அவருடைய கூட்டணி பலத்தை கொடுக்கும்னு நம்பினா கூட இவருக்கு இவங்களுடைய கூட்டணி என்ன பலத்தை கொடுக்கும்? இந்த 2 பேருமே செல்லா காசாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யாருக்கும் யாராலும் புண்ணியம் கிடையாது, பலன் கிடையாது. 2 பேரும் பொழுத கழிக்கிறதுக்காக இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு ஒரு வட்ட மேசையிலே அமர்ந்து உணவு அருந்தி இருக்கிறார்கள். அது ஒன்று தான் பலன். இவர்களால் தமிழ் மக்களுக்கோ அல்லது அரசியலுக்கோ எந்த லாபமும் கிடையாது. முடிஞ்சு போச்சு அவங்க கதை. நீங்கள் மருத்துவரையா அப்படி சொல்ல முடியாதுல்ல. அந்த கட்சியை ஆரம்பித்து அதை வளர்த்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தானே அந்த கட்சிக்கான அடித்தளம், அடையாளம். அவர் எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? யாரை சொல்கிறீங்க? மருத்துவர் ராமதாஸ். மருத்துவர் ராமதாஸ் வந்து அங்கே தான் எடப்பாடியாரை நீங்கள் பார்க்கணும். அந்த ராமதாஸ் ஐயாவுக்கும் இவரும் நடந்த பிளவு நடந்த உடனே இவர் அன்புமணியை தூக்கிக்கிட்டார். அன்புமணிக்கு இன்றைக்கு இருக்கும் செல்வாக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு கிடையாது. அதே மாதிரி அங்கே சசிகலாவையும் நீங்கள் சேர்த்துக்கிடுவோம். திருமதி சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை தூக்கிட்டார் இவர். அங்கே அப்போது சசிகலா அம்மையார் வந்து செல்லா காசு ஆகிடுறாங்க. அதாவது சாதி வாக்கு தானே இல்லையா? அங்கே முக்குலத்தோர், இங்கே வன்னியர். அப்போ சரி சமமாக கூட சொல்ல முடியாது. அந்த முக்கியமான ஆளை தூக்கணுன்னா அந்த எதிர்த்தரப்பு வந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது.